மனிதனின் நிரந்தர தேடல். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். மிகவும் விரும்பத்தக்கவராக இருப்பது எப்படி? சில மனிதர்கள் விரும்பத்தக்க சுபாவத்துடன் பிறக்கின்றனர். ஒவ்வொருவரும் அவர்களிடம் ஈர்க்கப்படுகின்றனர். சிலர் எப்பொழுதுமே விரும்பப்படுவதில்லை. மற்றவர்கள் விரும்பப்படாமலோ அல்லது வெறுக்கப்படாமலோ இல்லாமல் உள்ளனர். அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள். ஏன்? பாரபட்சமற்ற இறைவன் ஈர்க்கும் குணங்களின் ஏற்றத்தாழ்வான பங்கீட்டிற்கு பொறுப்பாக முடியாது. ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள குணநல வித்தியாசங்கள் அவனுடைய சொந்த உருவாக்கமே. அவன் தானேதான் அந்த இனிய அல்லது இனிமையற்ற இயல்புகளை இந்த பிறவியிலோ அல்லது இதற்கு முந்தைய பிறவிகளிலோ உருவாக்கி இருக்கின்றான். சில குழந்தைகள் விரும்பத்தக்க நல்ல குணங்கள் கொண்ட சாதக நிலையுடனும் மற்றவர்கள் வெறுக்கத்தக்க தீய குணங்கள் என்ற குறையுடனும் தூங்குவதற்கு இறைவன்தான் பொறுப்பென்றால் அது மிகப்பெரிய அநீதியாகிவிடும். ஆனால் சில குழந்தைகளிடம் தீய இயல்புகளையும் மற்ற குழந்தைகளிடம் நல்ல இயல்புகளையும் ஏற்படுத்தியது அவனல்ல. ஆகையால் நாம் இறைவனை பொறுப்பேற்க செய்ய முடியாது. இறைவன் அவனது பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் சமமாக படைக்கிறான். மனிதனில் காணப்படும் ஏற்ற தாழ்வுகளின் நியாயத்தை உணர நாம் மறுபிறவி நியதியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியதியை பற்றிய அறிவு இருண்ட யுகங்களில் புதைக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் போயிற்று. இயேசுநாதர் கீழ்வருமாறு கூறிய போது மறுபிறவியை பற்றி பேசினார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று சொல்லுகிறேன், அவனை அவர்கள் அறியவில்லை. அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீடர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். எலியா என்று ஒரு பிறவியில் தோற்றமளித்த ஆன்மா யோவான் ஸ்நானாக மற்றொரு பிறவியில் திரும்பி வந்துள்ளது. நமது உள்ளுரை ஆற்றல்களை விருத்தி செய்வதற்கும் மற்றும் நமது விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் வாழ்க்கையானது போதுமான வாய்ப்புகளை நமக்கு அளிக்க தவறினால் அதற்கு ஒரு அர்த்தமும் இல்லை. மறுபிறவி இல்லையென்றால் இறந்தே பிறந்த குழந்தையின் உடல் கூட்டிலோ அல்லது ஒருவேளை 6 வயது வரை மட்டுமே வாழப்போகின்ற குழந்தையின் உடல் கூட்டிலோ அடைபட்டிருப்பதால் தம்மை வெளிப்படுத்தி கொள்ள முடியாத அந்த ஆன்மாக்களுக்கு தெய்வ நீதி எப்படி செயல்படும்? அந்த ஆன்மாக்களை நரகத்திற்கு தள்ளவே முடியாது. ஏனென்றால் தண்டனை பெற தகுதி ஆவதற்கு ஒன்றுமே செய்யவில்லை. அவர்கள் சொர்க்கத்திற்கும் அதை பெறுவதற்கு ஒன்றும் செய்ய வாய்ப்பை பெறாததால் செல்ல முடியாது. இதற்கு விடை என்னவென்றால் இந்த பூமியானது ஒரு பெரிய கல்விக்கூடம். மேலும் மறுபிறவி என்ற விதிமுறையானது ஒவ்வொரு மனிதனையும் அவனது வாழ்க்கையின் எல்லா பாடங்களையும் கற்கும் வரை அவனை திரும்ப திரும்ப இங்கு அழைத்து வரும் நீதி என்பதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உண்மையை குறிப்பிட்டிருக்கிறார். பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 45. தளரா ஊக்கத்துடன் தன் பாதையை பின்பற்றி நடந்து கொண்டு பாவத்திலிருந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு பல பிறவிகளில் செய்த முயற்சிகளினால் பூரண தன்மையை அடைந்து யோகியானவன் உன்னத பேரின்ப பெருவெளியில் நுழைகிறான். மனிதன் தானாகவே தனது நல்ல மற்றும் தீய குணங்களை வளர்த்துள்ளான். எங்கேயோ எப்பொழுதோ இந்த அல்லது கடந்த பிறவிகளில் அவனது சொந்த செயல்களினாலேயே விதைகள் நடப்பட்டன. தீய செயல்களின் விதைகளை அவன் வளர அனுமதித்தால் அவைகள் அவன் விதைத்த நல்ல செயல்களுக்கான விதைகளை சூழ்ந்து நிறுத்திவிடும். அறிவாளிகள் வாழ்க்கையின் தோட்டத்திலிருந்து தீமையின் விதைகளை வெளியில் எறிந்து விடுகின்றனர். கவர்ச்சி உள்ளிருந்து வருகிறது. ஏன் சில மனிதர்கள் எல்லோராலும் விரும்பப்படுகிறார்கள், மற்றவர்கள் விரும்பப்படுவதில்லை என்பதை தீர்மானிக்க ஒருவர் தன்னையும் மற்றவர்களையும் ஆராய்ந்து பார்க்க பயில வேண்டும். குழந்தைகள் மத்தியில் கூட சிலரை யாவரும் அன்போடு நோக்குவதையும் மற்றவர்களை எல்லோரும் தவிர்ப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இத்தகைய ஆராய்ச்சியிலிருந்து பெறும் முதல் முடிவுகளில் ஒன்று, ஒரு மனிதன் விரும்பத்தக்கவனாக ஆக வேண்டும் என்றால் அவன் தன்னை அதிக அகக்கவர்ச்சி உடையவனாக செய்து கொள்ள வேண்டும் என்பதாகும். சில சமயங்களில் தேக அளவில் மிக கவர்ச்சியான மனிதன் கூட அவனது பேச்சினிலும் செயல்களிலும் வெளிப்படுகிற அக அழகின்மையின் காரணமாக வெறுக்கப்படுபவனாக இருக்கலாம். ஒரு சமயத்தில் புகழுக்கான இரகசியம்
ஒரு விதமான தேக கவர்ச்சியும் காந்த சக்தியுமான அது என்று கருதப்பட்டது. ஆனால் அதை பெற்றிருப்பது ஒரு மனிதனை விரும்பத்தக்கவனாக செய்ய வேண்டிய அவசியமில்லை. நமது நல்ல அல்லது தீய குணங்கள் தான் நாம் எப்பொழுது எவரால் விரும்பப்படுகிறோம் அல்லது வெறுக்கப்படுகிறோம் என்பதை தீர்மானிக்கின்றன. தீமை தீமையை ஈர்க்கிறது, நன்மை நன்மையை ஈர்க்கிறது. அதை அல்ல நாம் நாட வேண்டியது, மாறாக நல்லதை நம்மிடம் ஈர்க்கும் விதமான காந்த சக்தியைத்தான். அதுதான் உண்மையான நண்பர்கள் மற்றும் தகுதியான பாராட்டுதலை நம்மிடம் சேர்க்கும். ஆடைகள் மற்றும் பார்வைக்கு இனிய அல்லது அழகான முகம் போன்ற வெளி விஷயங்கள் நமக்கு அத்தகைய கவர்ச்சியை தர இயலுமா? இல்லை. அது உள்முகமாக உருவாக்கப்பட வேண்டும். உற்சாகமற்ற மனநிலையை தவிருங்கள். ஆழ்ந்து சிந்திக்கும் மனநிலை இனிமையற்றது என்பதல்ல. ஆனால் நீங்கள் ஒரு இருண்ட மனோநிலைக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களது முக தோற்றம் முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. உணர்ச்சியின் ஒவ்வொரு மாற்றத்தையும் வெளிக்காட்டும் கண்ணாடிதான் உங்களது முகம். உங்களது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் உங்கள் முக மண்டல சதைகளில் அலைகளை போன்று பொங்கி வழிந்து உங்களது தோற்றத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே உள்ளன. நீங்கள் உள்முகமாக எதை நினைத்து கொண்டும் உணர்ந்து கொண்டும் இருக்கிறீர்களோ அவற்றின் இந்த முக வெளிப்பாடுகளை நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் பார்த்து எதிர் செயல் புரிகிறார்கள். நீங்கள் உங்களது கண்கள் மற்றும் உங்களது புன்னகையை மிக நன்றாக கட்டுப்படுத்தி கொண்டு இதன் மூலம் உங்களது உணர்ச்சிகளை சிலரிடமிருந்து மறைக்க முடியும், ஆனால் எல்லோரிடமிருந்தும் அல்ல. லிங்கன் சரியாகவே சொன்னார். நீங்கள் எல்லா மனிதர்களையும் சில காலம் ஏமாற்றலாம் என்பது உண்மையே. சிலரை நீங்கள் எப்பொழுதுமே ஏமாற்றக்கூட முடியும், ஆனால் நீங்கள் எல்லா மனிதர்களையும் எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது. நமது வாழ்க்கையின் முழு சரித்திரமும் நமது கண்களில் உள்ளது. அதை எப்படி படிப்பது என்று தெரிந்தவர்களிடமிருந்து அதை மறைக்க முடியாது. ஆன்மீக கண்கள் பாதி. ஆன்மீக கண்கள், கபட கண்கள், காம கண்கள் என்று உள்ளன. ஒருவன் எதை செய்கிறானோ அது அங்கே எழுதப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுடைய கண்களில் நான் பார்க்கின்றவற்றை நான் ஆராய்ச்சி செய்வேன் என்றால் என்னுடைய மிகச் சரியான கணிப்பை கண்டு அவன் வியந்தே போவான். உங்கள் மனதை களங்கப்படுத்தும் எதையும் என்றும் செய்யாதீர்கள். தவறான செயல்கள் உங்கள் முழு தோற்றத்திலும் தனித்தன்மையிலும் பிரதிபலிக்கும் எதிர்மறை அல்லது தீய மன அதிர்வலைகளை உண்டாக்குகின்றன. நீங்கள் பெற்றிருக்க விரும்பும் நல்ல குணங்களை வளர்க்கும் அந்த எண்ணங்கள் மற்றும் செயல்களில் ஈடுபடுங்கள். நான் சொல்லுகின்ற உண்மைகளுக்கு இணக்கமாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் வாழ்வு அழகிய முறையில் வேறுபட்டிருப்பதை காண்பீர்கள். நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை ஒட்டித்தான் பெரும்பாலும் நீங்கள் கணிக்கப்படுகிறீர்கள். ஒருவர் ஓரளவு அவரது உடையினால் கணிக்கப்பட்டாலும் பெருமளவு அவர் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்துத்தான் கணிக்கப்படுகிறார். எப்பொழுதும் சுத்தமாகவும் தோற்றத்தில் நேர்த்தியாகவும் இருங்கள். பகட்டாக உடுத்துவதை தவிருங்கள். தடபுடலான ஆடைகளும் மற்றும் அணிகலன்களும் ஒருவரை ஒரு பொருட்காட்சி சாலை போல தோற்றமளிக்க செய்கிறது. உங்கள் தனித்தன்மைக்கு பொருந்துகிறார் போல எளிமையாகவும் சுத்தமாகவும் உடுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக நன்னடத்தையை பயிலுங்கள். உங்கள் மனதை விரிவுபடுத்தி வசீகரிக்கும் அக நற்குணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு விட்டால் ஆடையின் முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது. மகாத்மா காந்தி ஆடைகள் மட்டுமே மனிதனை உருவாக்குவதில்லை என்பதை மெய்ப்பித்து உள்ளார். அவர் இந்தியாவின் எளிய பாமர மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் விதத்தில் ஒரே ஒரு இடுப்பு துணியை மட்டும்தான் அணிகிறார். அதே வண்ணம் அணிந்து கொண்டு அவர் அங்கு ஒரு ஆங்கில ஆளுநர் கொண்டிருந்த விருந்திற்கு சென்றார். வேலையாட்கள் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. அவர் வீட்டிற்கு திரும்பினார். ஒரு தூதுவர் மூலம் ஒரு பார்சலை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். அதில் ஓர் அங்கி இருந்தது. ஆளுநர் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து பார்சலின் பொருளை வினவினார். அந்த மகான் பதிலளித்தார், நான் உங்கள் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன், ஆனால் என் உடையின் காரணத்தினால் நான் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. எனவே எனக்கு பதிலாக எனது அங்கியை அனுப்பினேன். ஆளுநர் அவரை நிச்சயமாக வர சொல்லி வற்புறுத்தினார். லண்டனில் கூட இங்கிலாந்தின் அரசரையும் அரசியையும் அவர் இடுப்பு துணியை மட்டுமே அணிந்து கொண்டு சென்று பார்த்தார். அவர் ஆடை மனித நிலையை கடந்திருந்தார்.
நான் இப்பொழுது உங்களுக்கு இம்மாதிரி உடையை பரிந்துரைக்கவில்லை. காந்திக்கு ஒரு பணியை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. அதில் அவரது வாழ்க்கை பாத்திரத்தின் ஒரு பகுதி இது. காந்தி அளவிற்கு ஒருவர் உயர்ந்தவராக மாறினால் அவரும் தனக்கு எது பொருந்தும் என்று நினைக்கிறாரோ அதை அணியலாம். இதன் கருத்து என்னவென்றால், ஒருவர் எந்நேரமும் தேகத்தை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்க கூடாது, அல்லது அதை பற்றி அசட்டையாகவும் இருக்கக்கூடாது என்பதுதான். தேகத்தின் மேல் அளவிற்கு மீறிய கவனம் செலுத்துவதோ அல்லது ஒரே அடியாக மிக குறைந்த கவனம் செலுத்துவதோ ஒருவரை நிலை தடுமாறியவராகவும் வெறியராகவும் மாற்றுகிறது. தேகத்தை ஒரு நியாயமான அளவிற்கு பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் எது முக்கியமானதோ உங்கள் மனோபாவம், உங்கள் நடத்தையை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் நடத்தையின் வில்விசை பலகையான மனதிற்கு அதிக கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் அதற்கு தகுந்தபடிதான் விடை அளிக்கிறார்கள். மற்றவர்களுடன் இருக்கும் பொழுது உண்மையானவராகவும் கவனமுடையவராகவும் இருங்கள். மற்றவர்களிடம் அக்கறை உடையவராக இருங்கள். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சிந்திக்கவும் நீங்கள் விரும்பியதை செய்யவும் உங்களுக்கு ஒரு உரிமை உள்ளது. ஆனால் நீங்கள் மற்றவர்களுடன் இருக்கும் பொழுது கவனக்குறைவானவராகவோ அல்லது அக்கறை இல்லாதவராகவோ இருக்கக்கூடாது. ஒரு கவனக்குறைவான மனிதனின் தோழமையை விட ஒரு பிணத்தின் தோழமையை மேலானது. பிணத்தின் அலட்சியம் எந்தவித அவமானத்தையும் தருவதில்லை. நீங்கள் மற்றவர்களுடன் கூடி இருக்கும் பொழுது அவர்களுடன் முழு மனதுடன் இருங்கள். ஆனால் அவர்களோடு இருப்பதில் உங்கள் ஆர்வம் குறையும் பொழுது பணிவுடன் மன்னிப்பு கோரி விலகி கொள்ளுங்கள். மனது அங்கு இல்லாத பொழுது உங்களுக்கு அங்கு தங்கியிருக்க எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் மற்றவர்களுடன் இருக்கும் பொழுது உண்மையான நட்புள்ளம் கொண்டவராக இருங்கள். ஒருபோதும் சிடுமூஞ்சியாக இராதீர்கள். நீங்கள் பேரிரைச்சலுடன் கழுதை புலியைப் போல சிரிக்க வேண்டியதில்லை. அதே சமயம் சோகம் தோய்ந்த முகத்துடனும் இருக்க வேண்டாம். புன்னகையுடனும் இசைவுடனும் கனிவுடனும் மட்டுமே இருங்கள். ஆனால் நீங்கள் மனதினுள் கோபம் அல்லது ஆத்திரம் உடையவராக இருந்து கொண்டு வெளியில் புன்னகை புரிந்து கொண்டிருந்தால் அது கபடமாகும். நீங்கள் விரும்பத்தக்கவராக இருக்க வேண்டும் என்றால் உண்மையானவராக இருக்க வேண்டும். உண்மையாயிருத்தல் கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்துள்ள ஒரு ஆத்ம குணமாகும். ஆனால் எல்லோரும் அதை வெளிப்படுத்துவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பணிவுள்ளவராக இருங்கள். யாவரும் போற்றும்படியான மன வலிமை பெற்றவராக நீங்கள் இருந்த போதிலும் உங்களது வலிமையான சுபாவத்தினால் மற்றவர்களை திணறடிக்காதீர்கள். அமைதியானவராகவும் அவர்களை அனுசரித்து செல்பவராகவும் இருங்கள். இதுதான் விரும்பத்தக்க காந்த சக்தியை வளர்க்கும் விதமாகும். புரிந்து கொள்ளும் தன்மையுடையவராக இருக்க எப்பொழுதும் முயற்சி செய்யுங்கள். சிலர் சண்டை பிடிக்கும் விருப்பத்துடன் இருந்து நாம் என்ன பேசினாலும் செய்தாலும் தவறாகவே எடுத்துக்கொள்கின்றனர். அவர்கள் எங்கு சென்றாலும் மன வெறுப்பை தம்முடன் சுமந்து செல்கின்றனர். உண்மையான நண்பர்களை ஈர்ப்பதற்கு ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மையை வளர்க்க வேண்டும். உண்மையான நண்பர்கள் அவர்கள் என்ன செய்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்றனர். நீங்கள் அம்மாதிரி இருக்க வேண்டும். உங்களை சுற்றி நல்லவிதமான நண்பர்கள் இல்லையெனில் அது என்ன வாழ்வு? உங்களுடைய நெஞ்சத்தில் நல்ல நண்பர்களை ஈர்க்கக்கூடிய காந்தம் உள்ளது. மற்றவர்களை பற்றி முதலில் சிந்திக்கும் சுயநலமின்மைதான் அந்த காந்தம். வெகு சில மனிதர்களே சுயநல தன்மையிலிருந்து விடுபட்டவர்களாய் இருக்கின்றார்கள். இருப்பினும் ஒருவர் மற்றவர்களை பற்றி முதலில் எண்ணுவதை பயிற்சித்தால் அவர் சுயநலமின்மை என்னும் பண்பை எளிதாக வளர்த்து கொள்ள முடியும். ஒரு தாய் வழக்கமாகவே இந்த பண்பை பெற்றிருக்கிறாள். சேவைதான் அவளது வாழ்வு. முதலில் தன் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கிறாள். தனக்கு முன்னர் மற்றவர்களை பற்றி அவள் எப்பொழுதும் நினைப்பதால் மற்றவர்கள் அவளை பற்றி நினைக்கின்றனர். இதுதான் இந்திய வீடுகளில் உள்ள பாரம்பரியம். உண்மையான ஆன்மீக குருமார்களின் ஆசிரமங்களில் எங்களுக்கு இதே தத்துவம் தான் உபதேசிக்கப்படுகிறது. பிறரிடம் காட்டும் பரிவு என்பது மிகவும் அற்புதமான ஒரு பண்பு. இதுதான் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய மிக பெரும் கவர்ச்சி. அதை பயிற்சி செய்யுங்கள். ஒருவர் தாகம் உடையவராக இருந்தால் முன் யோசனையுள்ள மனிதன் அவரது தேவையை எதிர்பார்த்து அவருக்கு ஒரு பானத்தை அளிக்கிறான். மற்றவர்களிடம் காட்டும் பரிவு என்பது மற்றவர்கள் தேவையை பற்றி அறிந்து கொண்டு அதற்கு வேண்டியதை செய்வது என்று பொருளாகும். மற்றவர்கள் நலனில் அக்கறையுள்ள ஒரு மனிதன் அவர்களது தோழமையில் இருக்கும் பொழுது அவர்களது தேவைகளை பற்றிய ஓர் உள்ளுணர்வை பெற்று இருப்பான்.
மற்றவர்களுக்காக வாழுங்கள், அவர்கள் உங்களுக்காக வாழ்வார்கள். நான் ஒரு பக்தி உள்ள மனிதன் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உண்டு. ஆயினும் அவர்களது பிரத்யேகமான இருக்கையில் வேறு யாராவது உட்கார்ந்து விட்டால் அந்த அத்துமீறுபவரின் தலையையே துண்டிக்க தயாராவார்கள். எப்பொழுதாவது ஒரு தடவை இம்மாதிரி சம்பவத்தை நான் என் வகுப்புகளில் பார்ப்பதுண்டு. உங்கள் இருக்கையை வேறு எந்த நபராவது கேட்டால் நீங்கள் நிற்க வேண்டியதாயினும் பரவாயில்லை, கொடுங்கள். உங்களது முன்மாதிரியான நடத்தையினால் ஒவ்வொரு நாளும் உங்கள் நலனை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கும் வேறு எவராவது ஒருவரை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ கற்கும் பொழுது அவர்கள் உங்களுக்காக வாழ்வார்கள். நீங்கள் உங்களுக்காகவே வாழும் பொழுது உங்களிடம் எவருக்கும் அக்கறை இல்லை. உங்கள் நற்செயல்களால் நீங்கள் மற்றவர்களை பெரிதும் கவர முடியும். ஒரு விருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களை சுற்றி பார்த்தீர்களானால் சில விருந்தினர்கள் வெளிப்படையாகவே மற்றவர்கள் என்ன வைத்திருக்கிறார்களோ அதை பற்றி பொறாமை கொள்வதை நீங்கள் கிட்டத்தட்ட எப்பொழுதும் கவனிக்கலாம். எவரும் முன் யோசனையற்ற சுயநலமிக்க மனிதர்களிடையே இருக்க விரும்புவதில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் இங்கிதமுள்ள மற்றவர்கள் நலனில் அக்கறையுள்ள மனிதனோடு இருப்பதில் உவகை கொள்கிறார்கள். உங்கள் சொல்லிலும் செயல்களிலும் மற்றவர்கள் நலன் காணும் குணத்தை பழகி கொள்ளுங்கள். நீங்கள் கடுமையாக பேசுவதற்கு தூண்டப்படுவதாக உணர்ந்தாலும் அந்த உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மாறாக அமைதியாக பேசுங்கள். எவரும் உங்களிடமிருந்து கடுமையான வார்த்தைகளை கேட்கக்கூடாது. நீங்கள் உண்மையை பேச அழைக்கப்படும் பொழுது உண்மையை பேச அச்சப்படாதீர்கள். ஆனால் உங்கள் எண்ணங்களை மற்றவர்கள் மீது திணிக்காதீர்கள். கூடவே நினைவில் கொள்ளுங்கள், ஒரு குருட்டு மனிதரை குருடன் எனவும் அல்லது ஒரு நோயுள்ள மனிதரை நோயாளி எனவும் சொல்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான நயமற்ற பேச்சினை தவிர்ப்பது நல்லது. உங்கள் பேச்சின் கனிவு மற்றும் அக்கறையின் மூலம் மற்றவர்களுக்கு எழுச்சியூட்டி அவர்களை மேலும் நல்லவர்களாக ஆக்குவதற்கு நீங்கள் உதவலாம். மற்றவர்கள் எப்பொழுதுமே உங்கள் வார்த்தைகளை மட்டுமே கேட்பதில்லை, ஆனால் அவற்றின் பின் உள்ள மன வலிமையையும் நேர்மையையும் கவனிக்கிறார்கள். ஒரு நேர்மையுள்ள மனிதன் பேசும் பொழுது உலகம் நெகிழ்ந்து கீழ்ப்படுகிறது. அவன் என்ன சொன்னாலும் மற்றவர்கள் கவனித்து கேட்கிறார்கள். சில மனிதர்கள் வார்த்தைகளின் தொடர்ந்த பீரங்கி முழக்கத்தினால் கேட்பவரை நம்ப செய்து விடலாம் என நினைத்து மேன்மேலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் மாட்டி கண்டவர் நினைப்பதோ ஆளை விட்டால் போதும் என்பதை மட்டும்தான். நீங்கள் பேசும் பொழுது உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொள்ளாதீர்கள். மற்றவர் ஆர்வம் காட்டுகிற விஷயம் பற்றி பேச முயலுங்கள். மேலும் கவனித்து கேளுங்கள். இதுதான் வசீகரமாய் இருப்பதற்கான வழி. உங்களுக்கு எத்தனை கிராக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். என் தாயார் அம்மாதிரி பிறர் நலம் காண்பவராக இருந்தார். தாய் தந்தையர் குழந்தைகளிடம் ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லக்கூடாது. அவர்களுடைய பிரச்சனைகளை முற்றிலும் அவர்களுக்குள்ளேயே வைத்து கொள்ள வேண்டும். என் பெற்றோர்கள் அம்மாதிரியான சுய கட்டுப்பாட்டை பெற்றிருந்தார்கள். அவர்கள் உண்மையில் தெய்வம் போன்று விளங்கினார்கள். ஒரே ஒரு தடவை தான் என் தந்தைக்கும் தாயாருக்கும் இடையே சச்சரவை பார்த்தேன். குழந்தைகள் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வாசலில் ஒரு வண்டி இருந்ததும் எங்கள் தாயார் அதில் போக போகிறார் என்பதும் தான். தாய் மாமா உள்ளே வந்தார். என் தந்தையிடம் என்ன விஷயம் என்று கேட்டார். தந்தை சொன்னார், அவளுடைய தர்ம காரியங்களுக்கு அவள் பணத்தை செலவழிப்பதில் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. என்னுடைய வருமானத்திற்கு மிஞ்சி அவள் செலவழிக்க வேண்டாம் என்பது மட்டும்தான் நான் கேட்டுக்கொள்வது. தாய் மாமா என் தந்தையின் காதுகளில் எதையோ ஓதினார். எங்கள் தந்தையிடமிருந்து வந்த சில சமாதான வார்த்தைகளுக்கு பிறகு தாயார் வண்டியை அனுப்பி வைத்தார். எங்கள் தந்தைக்கு எதிராக அவர் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. அவர் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார். மற்றவர்களுக்காக வாழ்வதே ஒரு ஆனந்தம். நான் தனியாக இருக்கும் பொழுது சாப்பிட வேண்டும் என்னும் உந்துதலே இருப்பதில்லை. ஆனால் நான் மற்றவர்களுடன் இருக்கும் பொழுது பசியை கிளப்பும் உணவு வகைகளை திட்டமிட விரும்புவேன். இதே குணநலனை என் குருதேவ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரரிடம் கண்டேன். அவரது ஆசிரமத்திற்கு நான் முதல் முறை சென்றபோது அவர் எப்பொழுதும் உண்பதற்கு சுவையுள்ள உணவையே வைத்திருந்தார் என்ற எண்ணத்தை பெற்றேன். ஆனால் ஒரு தடவை அவர் என்னை எதிர்பார்க்காத சமயத்தில் சென்ற பொழுது நினைக்கக்கூடியதிலேயே மிகவும் எளிமையான உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார். நான் அதை பற்றி அவரிடம் வினவினேன். நீ வரும்போது தவிர நான் விசேஷமான உணவு வகைகளை உண்பதில்லை. அவர் பதிலளித்தார், உனக்காக அவைகளை தயாரிக்க நான் விழைகிறேன்.
ஒரு தடவை என் சக கல்லூரி தோழன் என்னிடம் அன்னாசி பழங்களை வாங்குவதற்கு கடை தெருவிற்கு வந்தான். அங்கு 2 பழங்கள்தான் இருந்தன. ஒன்று மற்றொன்றை விட பெரியதாக இருந்தது. நான் 2ஐயும் வாங்கி பெரிய பழத்தை என் நண்பனிடம் கொடுத்தேன். அவன் மிகவும் வியப்படைந்தான். நான் அதை எனக்கென்று வைத்துக் கொள்வதற்காக வாங்கினேன் என்று நினைத்தான். மற்றவர்களை பற்றி முதலில் நினைத்து அவர்களுடன் பரிவாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்குள் ஒரு அற்புதமான உணர்ச்சி எழுகிறது. எவராவது ஒருவரை பற்றி நீங்கள் அக்கறை கொள்ளும் பொழுதே உங்களை அவர் மட்டும் நினைப்பதோடு அல்லாமல் இறைவனும் கூட உங்களை பற்றி நினைக்கிறான். நீங்கள் பிறர் நல சிந்தனையோடு மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்து கொண்டு அதனால் அவர்களுக்கு உதவுவதற்காக உங்கள் கடைசி பைசாவையும் செலவழித்தால் இறைவன் உங்களுக்கு அதைவிட அதிக அருளாசிகளை வழங்குவான். நினைவில் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு விசேஷ குணத்தை, மற்றவர்கள் பெற்றிராத ஒரு தனி குணத்தை பெற்றிருக்கிறீர்கள். மேலும் ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட ஒரு விதத்தில் செல்வந்தராகவோ அல்லது வறியவராகவோ இருக்கிறீர்கள். நீங்கள் சுயநலமற்றும் இனிய சுபாவத்துடனும் புரிந்து கொள்ளும் தன்மையுடனும் இருந்தால் நீங்கள் சுயநலம், கோபம் மற்றும் பொறாமை கொண்டவர்களை விட அதிக செல்வமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பூரண சமநிலைதான் இறைவனின் பீடம். மனித இனமானது ஒரு பெரிய மிருக காட்சி சாலை போன்றது. எண்ணற்ற மனிதர்கள் எண்ணற்ற விதமாக, அவர்களில் பெரும்பாலோர் தங்கள் மீதே உண்மையில் கட்டுப்பாடு இன்றி நடந்து கொள்கின்றனர். ஆனால் ஒருவர் வாழ்க்கையின் உண்மையாக இறை இலட்சியத்தை அறிவதற்கு முன்பு அந்த சுய கட்டுப்பாட்டை அவர் பெற்றிருக்க வேண்டும். சமநிலையை அவர் நாட வேண்டும். பூரண சமநிலைதான் இறைவனின் பீடமாகும். இதற்காக பாடுபடுங்கள். நீங்கள் ஒருமுறை அதனை பெற்றுவிட்டால் எப்பொழுதும் இழக்காதீர்கள். இயேசுநாதர் அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட அதை இழக்கவில்லை. அவர் சொன்னார், பிதாவே, அவர்களை மன்னித்து விடுங்கள், ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள். சராசரி மனிதனால் அவனது சோதனைகளை தாங்க முடியாது. நான் ஆன்மீக பாதையை தொடங்கிய போது நல்லவையை மட்டும்தான் எனக்கு நடக்கும் என்று நினைத்தேன். ஆனால் பல கடினமான அனுபவங்களும் கூட வந்ததை கண்டேன். பின் நான் ஆராய்ந்து பார்த்தேன். நான் இறைவனை மிகவும் ஆழ்ந்து நேசிப்பதால் நான் அவனிடமிருந்து மிகவும் அதிகமாக எதிர்பார்த்து விட்டேன். இப்பொழுதிலிருந்து நான் கூறுவேன், இறைவா, உனது திருவுள்ளப்படி நடக்கட்டும். கடுமையான சோதனைகள் வந்தன, ஆனால் நான் உனது திருவுள்ளப்படி நடக்கட்டும் என்ற எண்ணத்தையே பிடித்து கொண்டேன். அவன் என் பாதையில் எதை அனுப்பினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பினேன். ஒவ்வொரு சோதனையிலும் எப்படி வெற்றியடைவது என்பதை அவன் எனக்கு எப்பொழுதும் காண்பித்தான். ஆன்மீக சக்தி படைத்தவர்களுக்கு மரணம் கூட ஒன்றுமே இல்லை. ஒரு தடவை நான் இறந்து கொண்டிருப்பதாக கனவு கண்டேன். இருந்தபோதிலும் நான் அவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன், இறைவா, பரவாயில்லை, எதுவும் உன் திருவுள்ளமே. பிறகு அவன் என்னை தொட்டான். நான் உண்மையை உணர்ந்தேன். நான் எப்படி இறக்க முடியும்? அலையால் இறக்க முடியாது. அது பெரும் கடலுள் மீண்டும் மூழ்கி மறுபடி முன்னால் வருகிறது. அலை எப்பொழுதும் இறப்பதில்லை. நான் என்றும் இறக்க முடியாது. நீங்கள் ஒரு துணி கடைக்கு சென்றால் உங்களுக்கு பொருத்தமான, உங்களை மிக நன்றாக காட்டுகிற ஒரு ஆடையை தேர்ந்தெடுக்க முயல்கிறீர்கள். இதேதான் நீங்கள் உங்கள் ஆன்மாவிற்கும் செய்ய வேண்டும். ஆன்மாவிற்கு குறிப்பிட்ட ஆடை ஒன்றும் இல்லை. அது விரும்பும் எந்த பாணியிலும் அணிந்து கொள்ளலாம். உடல் அளவிற்குட்பட்டது. ஆனால் ஆன்மா எந்த விதமான மானசீக ஆடையையும் எந்த விதமான மனித சிறப்பு இயல்புகளையும் அணிந்து கொள்ளலாம். நீங்கள் எந்த மனிதரை பற்றியாவது ஆழ்ந்து நினைத்தால் அவரது சரித்திரத்தை படியுங்கள். மேலும் உணர்வு பூர்வமாக அவரது தனித்தன்மையை பின்பற்றுங்கள். நீங்கள் அவரை போன்று இருக்க தொடங்குவீர்கள். நீங்கள் அந்த குணாதிசயம் உள்ளவருடன் உங்களுடைய தனித்தன்மையை ஒத்திருக்க செய்வீர்கள். நான் இதை பயிற்சி செய்திருக்கிறேன். நான் விரும்பும் எந்த தனிப்பட்ட குணத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் ஞானத்தின் குணாதிசயத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னால் ஞானத்தை தவிர வேறு எதை பற்றியும் பேச முடியாது. மாபெரும் இறை பக்தரான சைத்தன்யரின் தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னால் பக்தியை தவிர வேறு எதை பற்றியும் பேச முடியாது. நான் இயேசுநாதரின் தனித்தன்மையோடு இசைந்திருக்கும் பொழுது என்னால் இறைவனை அன்னை என்று கூற முடியாமல் அவர் கூறியபடி தந்தை என்றுதான் கூற முடியும். ஆன்மாவானது அது போற்றும் அல்லது அது விரும்பும் எந்த மானசீக ஆடையையும் அணிய முடியும். மேலும் அதை அதற்கு பிடித்தவாறு எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளவும் முடியும். நீங்கள் ஒரு அற்புதமான மனிதரை சந்திக்கும் பொழுது
அவரை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லையா? புகழ் வாய்ந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களிலும் உள்ள எல்லா உன்னத குணங்களையும் நினைத்து பாருங்கள். அவை எல்லாவற்றையும் உங்கள் இதயத்தில் நீங்கள் பெறலாம். நீங்கள் பணிவுள்ளவராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் ஆகலாம், அல்லது ஒரு தார்மீக காரணத்திற்காக போரிடும் ஒரு தளபதி போன்று வீரம் வாய்ந்தவராகவும் இருக்கலாம். செங்கிஸ்கானுடைய வெற்றி கொள்ளும் மன வலிமையை நீங்கள் பெறலாம், அல்லது புனிதர் பிரான்சிஸின் தெய்வீக இச்சா சக்தி, அன்பு மற்றும் சரணாகதியை பெறலாம். இறைவனை நாடுங்கள், வாழ்க்கையில் வெற்றியுடன் திகழுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நாடும் விருப்பத்தை எந்த இன்னல்கள் இருந்தாலும் சரி வளர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியுடையவராக இருப்பீர்கள். நான் இந்த பணிக்காக ஏதாவது செய்ய முயன்று கொண்டிருக்கையில் அநேக சோதனைகள் வரும் பொழுது நான் சில சமயங்களில் நினைக்கிறேன், இதையெல்லாம் நான் ஏன் அனுபவிக்க வேண்டும்? நான் இறைவனை அடைந்து விட்டேன், எனக்கு இவைகளெல்லாம் தேவையில்லை. பகவத்கீதை அத்தியாயம் 3 ஸ்லோகம் 1 பக்தன் அர்ஜுனனும் இதே மாதிரி இறைவனிடம் முறையிட்டான். ஆனால் பிறகு நான் இறைவனிடம் கூறுகிறேன், எனக்கு எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். என்னை பற்றி மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு நாள் என்னுடன் இருக்கிறார்கள், மற்றொரு நாள் என்னை எதிர்க்கிறார்கள். உனது விருப்பமே எனது விருப்பம், உனது உத்தரவாதமே எனது உத்தரவாதம். கிறிஸ்து போன்ற உயர்ந்த மகான்களின் உணர்வு நிலையை பின்பற்றுங்கள். அவரது சர்வ வியாபக தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். தெய்வ பிதா எதன் மூலம் இயேசுநாதர் எல்லா விஷயங்களையும் அறிகின்றாரோ அந்த உலகளாவிய உணர்வு நிலையை அவருக்கு கொடுத்தார். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் அறிவார். நீங்கள் அவரை பார்க்காவிட்டாலும் நான் அவரை பார்க்கிறேன். அவர் இதோ இங்கேயே இருக்கிறார், ஒரு பேரொளியாக இந்த ஆலயத்தையே உருமாற்றிய வண்ணம். இங்குள்ள ஒவ்வொருவரும் நான் காணும் அந்த ஒளியினுள் இருக்கின்றனர். நாம் அந்த ஒளி பெருங்கடலினுள். கிறிஸ்து உணர்வு நிலை ஒளி, கூடஸ்த சைத்தன்யம், இறைவனின் ஒளியின் அலைகள் போன்றவர்களாவோம். அவனது ஒளி மற்றும் அவனது முன்னிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை என்பது இறைவனை அடைவதற்கு ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சோதனையை தவிர வேறில்லை என்பதை அறிவீர்கள். சாத்தானது சோதனைகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும் பொழுது சாத்தானும் கூட அப்பொழுது இறைவனின் கருவியாக மாறுகிறான். ஒவ்வொரு சோதனையும் அது நம்ம இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்லுமானால் அது ஒரு அருளாசிதான். இதைத்தான் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் இந்த பூமியில் எதை செய்தாலும் அதை இறைவனுக்காக செய்யுங்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒப்பற்ற தனித்தன்மை வாய்ந்தவன். எந்த 2 மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. உங்களை பற்றி இந்த விதமாக சிந்தியுங்கள். எனது தனித்தன்மை இறைவனின் பரிசு. என்னை போன்று வேறு எவரும் இல்லை. எனது தெய்வீக தனித்தன்மையை பற்றி நான் மிகவும் பெருமிதம் கொள்வேன். நான் என்னை செம்மையாக்கி கொண்டு நற்குணம் என்னும் ஒரு தனி தன்மையை அணிந்து கொள்வேன். உங்கள் பாகத்தை நீங்கள் நன்றாக நடித்தீர்களானால் நீங்கள் அரசன் அல்லது அரசியின் பாகத்தை நடிக்கும் ஆன்மாவிற்கு ஒப்பானவரே. மேலும் உங்கள் பாத்திரத்தை நீங்கள் நன்றாக செய்யும் வரை நீங்கள் ஈர்க்கும் திறன் உடையவராகவும் அனைவராலும் நேசிக்கப்படுபவராகவும் ஆவீர். நன்றாக செய்யப்படும் உங்கள் பங்கு இறைவனிடம் இட்டு செல்லும் உங்களது அனுமதி சீட்டாகும். இந்த வாழ்க்கை என்னும் மேடையில் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு தேர்ச்சி அடைந்த நடிகராவார். அவர் தனது கடினமான பாத்திரத்தை நடிக்க அஞ்சவில்லை. அவர் இறைவனுக்காகவும் தான் சரி என்று நம்பிய மனித சமத்துவத்திற்காகவும் பாடுபட்டு கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் இன்று நினைக்கப்படுகிறார், நேசிக்கப்படுகிறார். நீங்கள் இறைவனுக்கு சேவை செய்ய முயலும் பொழுது நீங்கள் யாவருக்கும் சேவை செய்தவர் ஆவீர்கள். அவனை மகிழ்விக்க நாடுங்கள், மனிதனை அல்ல. மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அவ்வாறு நீங்கள் முதலில் இருங்கள். இந்த யோசனைகளை பயிற்சி செய்யுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு குணத்தை எடுத்துக்கொண்டு அதை வளர்ப்பதற்கு உழையுங்கள். உதாரணத்திற்கு இன்றிலிருந்து அமைதியை பயிற்சி செய்யுங்கள், பிறகு மகிழ்ச்சியை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் வருத்தமாக இருக்கும் பொழுது கூட புன்னகை புரிய முயலுங்கள். பிறகு தைரியத்தையும் அச்சமின்மையையும் வளர்க்க பாடுபடுங்கள். சிலர் இருட்டை கண்டு பயப்படுவார்கள். இவர்களில் நீங்கள் ஒருவர் என்றால் இருட்டறைக்குள் செல்வதை இந்த பயம் அகலும் வரை பயிற்சி செய்யுங்கள். இறைவன் உங்களுடன் இருக்கிறான் என்ற உணர்வு நிலையை வளர்த்து கொள்ளுங்கள். யாரும் போக முடியாத ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருக்கலாம். இருப்பினும் நோய் உங்களை அங்கு அண்டலாம். உங்களை சுற்றி குண்டுகள் பாய்ந்து கொண்டிருக்கும் போர்க்களத்தில் கூட நீங்கள் இருக்க முடியும். தேகத்தை விட்டு நீங்குவதற்கான உங்கள் நேரம் வரவில்லை என்றால் உங்களை எதுவும் தாக்காது. நேர்மை, சுயநலமின்மை,
வியாபார திறன் இத்தியாதிகளை பூரணமாக்குவதை பயிற்சி செய்யுங்கள். இதற்காக தனது லட்சியங்களை ஒருபொழுதும் விட்டு கொடுக்காத வலிமையான மனம் படைத்த தியாகிகள் போன்று பாடுபடுங்கள். எது வந்தாலும் சரி, அது உங்களை கவலைப்படுத்தவோ அல்லது பின்வாங்க செய்யவோ அனுமதிக்காதீர்கள். அம்மாதிரி இருங்கள். ஒவ்வொருவரும் பார்க்க விரும்பும் ஒரு அழகிய மலர் போன்று நீங்கள் ஆகும் வரை மற்றவர்களை பற்றி அக்கறை மற்றும் அன்புடைமை ஆகியவற்றை பயிற்சி செய்யுங்கள். ஒரு மலரில் உள்ள அழகாகவும் ஒரு தூய மனதில் உள்ள வசீகரமாகவும் இருங்கள். நீங்கள் எந்த விதத்தில் வசீகரமாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் உண்மையான நண்பர்களை பெற்றிருப்பீர்கள். நீங்கள் மனிதன் மற்றும் இறைவன் ஆகிய இருவராலும் நேசிக்கப்படுவீர்கள். ஓம் தொடரும்.